கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக 1 கொரிந்தியர் 1:18 சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலமாயிருக்கிறது. ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். நாங்கள் இப்பொழுது வாசித்ததான அந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அந்த பெரிய சிலாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த வேதத்தின் மகத்துவங்களை, ஆழங்களை, ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொண்டதை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். பேசுகிற எனக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசீர்வாதமாக இதை மாற்றி தரும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மாத்திரம் நீர் மகிமைப்படுத்தும். அடியானை முற்றிலும் மறைத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையை குறித்ததான மேன்மைகளையும் அந்த சிலுவையினாலே அந்த சிலுவையை குறித்ததான இடறல்களையும் இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது. தங்களுடைய ஜீவனை இந்த உலகத்திலே நஷ்டப்படுத்தி நித்திய நரகத்திற்கு போகிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் உபதேசம் அது பைத்தியமாய் காணப்படுகிறது. அவரை தங்களுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவ சித்தத்தின்படி வாழ்கிற பிள்ளைகளுக்கோ அந்த சிலுவையின் உபதேசம் தேவ பலமாயிருக்கிறது. இதை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். பவுல் அப்போஸ்தலர் அவர் சொல்லும்போது கலாத்தியர் 6:14 நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். மிக அருமையான, மிக ஆழமான ஒரு வசனம். நானோ அவருடைய மேன்மையெல்லாம், அவர் பாராட்டுகிற மேன்மையெல்லாம் அவரை ரட்சித்ததான அந்த கல்வாரி சிலுவையை குறித்ததான அந்த சத்தியம் அல்லது அந்த உபதேசம்தான். அவர் சொல்லுகிறார், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையே குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பனாக. நான் வேறு எதை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையிலே அவருடைய அந்த சிலுவையை குறித்து மாத்திரம் நான் மேன்மை பாராட்டுவேன். அந்த மேன்மை பாராட்டுவதை அவர் கொஞ்சம் விளக்கமாக தொடர்ந்து சொல்லுகிறார். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் அவருக்காக உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். இப்படிப்பட்டவர்களை, விசுவாசிகளை பார்ப்பது மிக அரிது. ஆனால் இந்த காலகட்டத்திலே, கடைசி காலங்களிலே ஊழியர்களை பார்ப்பதும் மிக அரிதாக இருக்கிறது. அநேக காரியங்களை குறித்து அவர்கள் மேன்மை பாராட்டுகிறார்கள். தங்களுக்கு இருக்கிற கிருபைகளை குறித்து, வரங்களை குறித்து, அபிஷேகத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற அல்லது அதை குறித்து பெருமையாய் பேசுகிற இந்த உலகத்திலே இந்த சத்தியம் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும். இது கொஞ்சம் கடினமான செய்தி, கவனமாக கேளுங்கள். இன்றைக்கு உலகத்திலே உள்ளதான மனிதர்களை நீங்களும் நானும் 2 வகையாக பிரித்து விடலாம். ஒன்று ரட்சிக்கப்பட்டவர்கள், இன்னொன்று ரட்சிக்கப்படாதவர்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 16:17 அந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்லது ரட்சிக்கப்பட்டவர்கள் செல்லுகிற பாதை அல்லது மார்க்கத்தை குறித்து நாம் வாசிக்க முடியும். இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள், ரட்சிப்படைய என்ன செய்ய வேண்டும் என்று அறிவிக்கிறவர்கள் என்று அன்றைய தினத்திலே அப்போஸ்தலர்களை குறித்து உலகத்தில் உள்ள ஜனங்கள் அவர்கள் சாட்சி கொடுத்தார்கள். சாத்தானும் சாட்சி கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு அந்த ரட்சிப்பை அறிவிக்கிற அந்த கூட்டம் இப்போ மிக குறைந்து கொண்டு அதற்கு பதிலாக உலக ஆசீர்வாதங்கள், உலக மேன்மைகள், உலக ஐஸ்வர்யங்கள் அல்லது பணம் போல வாழலாம் என்கிற பலவிதமான தவறான உபதேசங்களை போதிக்கிற அநேகர் இந்த நாட்களிலே பெருகி கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் உள்ள மக்களை பல வகையிலே நாம் பிரிக்கலாம். உதாரணமாக தேசத்தின் அடிப்படையிலே நாம் பிரிப்போமே என்றால் அமெரிக்கன் அல்லது இந்தியன் என்று சொல்லலாம். அல்லது நிறத்தின் அடிப்படையிலே நாம் பிரிப்போம் என்றால் கருப்பர் அல்லது வெள்ளையர் என்று சொல்லலாம். படிப்பின் அடிப்படையிலே பிரிப்போம் என்றால் கற்றவன் அல்லது கல்லாதவன் என்று சொல்லலாம்.
அந்தஸ்தின் அடிப்படையில் பிரிப்போம் என்றால் தாழ்ந்தவன் அல்லது உயர்ந்தவன் என்று சொல்லலாம். அல்லது பிறவியின் பதவியின் அடிப்படையிலே நாம் பிரிக்கும்போது அங்கே எஜமானன் அல்லது வேலையாள் என்று சொல்லுகிறோம். செல்வத்தின் அடிப்படையிலே பிரிக்கும்போது பணக்காரன் அல்லது ஏழை என்று சொல்லுகிறோம், அல்லது செல்வந்தன் அல்லது ஏழை என்று சொல்லுகிறோம். இப்படியாக உலகத்திலே ஜனங்கள் மற்ற ஜனங்களை ரெண்டாக பிரித்து பார்க்கிறார்கள், அல்லது பல வகையிலே பிரித்து பார்க்கிறார்கள். அதற்கு பல உலக அந்தஸ்துகளை அல்லது உலக குறியீட்டுகளை அவர்கள் மையமாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாகுபாடு அல்லது இப்படியாய் நாம் பாகுபடுத்தி பார்க்கிற இந்த அனுபவம் ஒரு நிரந்தரமற்ற ஒரு அனுபவம். ஆனால் நிரந்தரமான அனுபவம் என்னவென்றால், ரட்சிப்பின் மார்க்கத்தில் வருவதற்கு தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த பரிகாரம், அவர் சிலுவையிலே சம்பாதித்த அந்த ரட்சிப்பு, அதைத்தான் நான் முதலாவது சொன்னேன். இந்த உலகத்தையே ரெண்டாவது பிரித்து விடலாம். ஒன்று ரட்சிக்கப்பட்டவர்கள், இன்னொன்று ரட்சிக்கப்படாதவர்கள். அந்த ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் சிலுவையை பற்றிய உபதேசம் பலமாக காணப்படுகிறது. ஒரு ரட்சிக்கப்படாத அந்த கூட்டத்தாருக்கு அது பைத்தியமாய் காணப்படுகிறது. இந்த ரட்சிப்பின் நிழலாட்டத்தை நீங்கள் வேத புத்தகத்தை ஆராய்ந்து பார்ப்பீர்களேயானால் ஆதியாகமத்திலிருந்து நீங்கள் பார்க்க முடியும். ஆதியாகமம் 3ஆம் அத்தியாயம் 21வது வசனத்திலே, பாவம் செய்த ஆதாமு ஏவாளும் அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கொள்கிறார்கள். எனவே தங்களுடைய நிர்வாணத்தை மூடுவதற்காக அவர்கள் ஒரு பரிகாரத்தை தேடுகிறார்கள். அவர்கள் நிரந்தரமற்ற அந்த அத்தி இலையை அவர்கள் பறித்து அதனால் தங்களுக்கு ஒரு வஸ்திரத்தை தயாரித்து தங்களுடைய நிர்வாணத்தை மூடினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவர்களுடைய பாவத்தின் அந்த சம்பளத்தை அல்லது அந்த மீறுதலை அவர் அந்த நேரத்திலே அவர் மன்னித்து அவர்களுக்கு ஒரு இரட்சிப்பின் திட்டத்தை அந்த ஏதேன் தோட்டத்திலே அவர் ஆரம்பிக்கிறார். ஒரு மிருகம் அடிக்கப்படுகிறது, அந்த மிருகத்தின் தோல் உரிக்கப்படுகிறது. அந்த தோலை ஆண்டவர் அவர்களுக்கு உடையாக மாற்றி அவர்களுக்கு அந்த நிர்வாணத்தை மூடினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். யாத்திராகமம் 12ஆம் அத்தியாயத்திலே 7வது வசனத்திலே நீங்கள் வாசிக்கும்போது, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக 10 வாதைகளை அவர் ஏற்படுத்தினார். அந்த கடைசி வாதையில்தான் அவர் அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் அடிக்கப்பட்டு அது நிலைக்கால்களிலே பூசப்பட வேண்டும். நிலைக்கால்களிலே இரத்தத்தை பார்க்கும்போது சங்கார தூதன் அந்த வீட்டிலே சங்காரத்தை ஏற்படுத்தாமல் இரத்தம் பூசப்படாத எகிப்தியருடைய வீடுகளிலே தலைப்பிள்ளை சங்காரத்தை ஏற்படுத்தினார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இது அடுத்த ரட்சிப்பின் நடலாட்டம் என்று பார்க்கிறோம். இப்படி எத்தனையோ வசனங்களை நாம் சொல்லி கொண்டு போகலாம். யோசுவாவின் புத்தகம் 2ஆம் அத்தியாயம் 17, 19வது வசனமும் 6ஆம் அத்தியாயம் 25வது வசனத்தையும் வாசித்து பார்ப்பீர்களேயானால், யோசுவாவும் அந்த எரிகோ கோட்டையை தகர்த்தெறிந்து அந்த எரிகோ பட்டணத்தை பிடிக்கும்போது அங்கே ராகாப் என்கிற வேசியும் அந்த குடும்பத்தாரும் அவர்கள் தேவனை நம்பினதால் ரட்சிக்கப்பட்டதால் அவர்கள் அங்கே பாதுகாக்கப்படுகிறார்கள். எப்படி பாதுகாக்கப்படுகிறார்கள்? அவளுடைய வீட்டிலே ஒரு சிவப்பு கயர் அங்கே கட்டப்படுகிறது. அதை அடையாளமாக வைத்து அவள் அந்த இரத்த பழிக்கு நீங்களாக மீட்டு பாதுகாக்கப்படுகிறாள். இதெல்லாம் ஆதியிலிருந்தே ரட்சிப்பின் நிழலாட்டமாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். வனாந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்திற்கு நேராய் கடந்து போகும்போது அவர்கள் கொள்ளிவாய் சர்ப்பத்தினாலே அவர்கள் கடிக்கப்பட்டு அநேகர் இறந்து போகிறார்கள். அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே, அவர்களுடைய முறுமுறுப்பினாலே, அவர்களுடைய பாவத்தினாலே. அப்பொழுது ஆண்டவர் ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து அதை ஒரு கோலிலே மாட்டி அங்கே நடச் சொல்கிறார். அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் அவர்களை பாம்பு கடித்திருந்தாலும் அவர்கள் ஜீவன் தப்பிக் கொள்கிறார்கள். இது சிலுவையில் உயர்த்தப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் திட்டம் அந்த வனாந்தரத்திலும் ஆண்டவர் காட்டுகிறார். அவர் அன்றைக்கு எகிப்திலும் காட்டினார், ஏதேன் தோட்டத்திலும் காட்டினார், எரிகோவிலும் காட்டினார், வனாந்தரத்திலும் காட்டினார். இப்படி அந்த ரட்சிப்பின் திட்டம் அங்கே நிறைவேறினது. எண்ணாகமம் 21ஆம் அத்தியாயத்திலே 6லிருந்து 9 வரை உள்ள வசனங்கள், அதே நேரத்தில் 9ஆம் அத்தியாயம் 12, 22 வசனங்கள் எல்லாம் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால் இந்த ரட்சிப்பின் திட்டத்தை நீங்கள் காண முடியும்.
நான் சில வசனங்களை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அந்த ரட்சிப்பின் திட்டம் அல்லது அந்த ரட்சிப்பிற்கு கர்த்தர் செலுத்தின கிரயம், அவர் சிந்தின அந்த இரத்தத்தின் மேன்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் எபிரேயர் 2:14 வாசிக்கிறேன். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியான பிசாசை பாருங்க, மரணத்திற்கு, நித்திய மரணத்திற்கு அதிகாரியான அந்த பிசாசை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். இதுதான் அந்த ஆண்டவருடைய அந்த தியாகம். மரண பயத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை, நித்திய நரக ஆக்கினைக்கு சென்று விடுவோமோ என்று பயந்து கொண்டிருந்த நம்மை, அந்த மரண பயத்திற்கு, அந்த நித்திய மரண பயத்திற்கு அவர் தம்முடைய மரணத்தின் மூலமாக ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை நமக்கு சம்பாதித்து தந்திருக்கிறார். அதே எபிரேயர் 9:12 வரும்போது, வெள்ளாட்டுக்கிடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, இன்றைக்கு மனிதர்கள் செலுத்துகிற பலி அல்ல, அல்லது அன்றைக்கு பழைய ஏற்பாட்டிலே செலுத்தப்பட்ட பலிகள் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை நமக்காக உண்டு பண்ணினார். இதுதான் அந்த இரத்தத்தின் மேன்மை, அவருடைய கல்வாரி சிலுவையின் மேன்மை. நம்மை மீட்பதற்காக, ஒரு நித்திய மீட்பதற்காக மிருகங்கள் பலியிட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் ஒரே தரம் அவர் நமக்காக பலியானார். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரைத்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். எபிரேயர் 9:22 நீங்கள் வாசித்து பாருங்கள். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இதே அர்த்தமுள்ள வசனங்கள் குர்ஆனிலே நீங்கள் வாசிக்க முடியும், பகவத்கீதையிலே வாசிக்க முடியும். எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும் என்று சொல்லிக்கொண்டு இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. அந்த இரத்தம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அந்த இரத்தம் பாவமறியாத ஒருவருடைய இரத்தமாய் இருக்க வேண்டும், பாவமே செய்யாதவருடைய இரத்தமாய் இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அத்தியாயம் 13-16 வரை வாசித்து பார்ப்பீர்களேயானால் ஆண்டவர் நிக்கதோமுவோடு கூட சொல்லுகிறார். 5வது வசனத்திலிருந்தே சொல்லுகிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான், அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் அல்லது பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த கல்வாரி சிலுவை, அந்த உபதேசம், அந்த திட்டம் உன்னுடைய வாழ்க்கையிலே பலம் கொள்ள வேண்டுமென்றால், கிரியை செய்ய வேண்டுமென்றால், நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்திருக்க வேண்டும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலே தண்ணீரிலே நீ மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவராலே நீ அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவராலே நீ நடத்தப்பட வேண்டும். 3:16 வரும்போது சொல்கிறார், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, பைபிளில் உள்ள கீ வசனம் இதுதான், எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். இது தேவனுடைய அன்பை காட்டுகிறது. அந்த ரட்சிப்பின் திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு பலியாக அனுப்பினார். உலகத்தை ஆள அன்றைக்கு அனுப்பவில்லை. உலகத்தில் உள்ள மனிதர்களை விடுதலையாக்கி அவர்களை அந்த நித்திய ஜீவனுக்கு தகுதி உள்ளவர்களாக்கும்படி அன்றைக்கு வாழ்ந்த மனிதர்கள் மாத்திரமல்ல, அதற்கு பிறகு வாழுகிற எல்லா மனிதர்களுக்காகவும் அவர் ஒரே தரம் நமக்காக இரத்தம் சிந்தினார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:21 வாங்க, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனும் ரட்சிக்கப்படுகிறான். நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். ரட்சிப்பு தேவனுடைய கரத்தினாலே, தேவ ஆலோசனையினாலே, தேவனுடைய முன்குறிப்பினாலே நடைபெறுகிறது என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அத்தியாயம் 27வது வசனத்திலே அன்றைக்கு பிரசங்கித்த பேதுரு மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அது தேவனுடைய ஆலோசனையின்படி, அது தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய முன்குறிப்பின்படி, தேவனுடைய கரத்தினாலே நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுகிறோம். இந்த ரட்சிப்பை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் பவுலுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டும். பவுல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நன்கு கற்று தேர்ந்ததான ஒரு மனிதன், கமாலியேலின் சீசனாக இருந்தான் என்று
அப்போஸ்தலர் நடபடிகள் 5:34 சொல்கிறது. யூதர்களுடைய ஆலோசனை சங்கமாகிய அந்த சனகரீம் என்கிற சங்கத்திலே உறுப்பினராயிருந்தார் என்று அப்போஸ்தலர் 7:58 சொல்கிறது. இதெல்லாம் அந்த காலத்தில் ஒரு பிரஸ்டீஜியஸ் பொசிஷன்ஸ் அல்லது ஒரு ப்ரிவிலேஜஸ், ஒரு ரேர் ப்ரிவிலேஜஸ் என்று சொல்லலாம். பவுலுக்கு அது எல்லாம் இருந்தது. அவர் அன்றைக்கு யூதனாயிருந்தாலும் ரோம அரசாங்கம் ஆளுகிற அந்த நாட்களிலே அவர் ரோம குடியுரிமையை பெற்றவர் என்று ரோமர்கள் எழுதின நிருபம் 16:37, 22, 23, 23, 25, 28 ஆகிய வசனங்கள் இதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஏன் இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்றால், அதற்கு தொடர்ந்து பின்னாலே வருகிற காரியங்களோடு நீங்கள் அதை இணைத்து பார்க்க வேண்டும். அவர் மாபெரும் செல்வந்தர். அன்றைக்கு உலகத்திலே வாழ்ந்த பெரிய கோடீஸ்வரர்களிலே அவர் ஒரு செல்வந்தர், பெரிய கோடீஸ்வரராக இருந்தார். எனவே கற்றவர். நான் அந்த உலக பிரகாரமாக பவுலை நீங்கள் பிரித்து பார்த்தால் அவர் கற்றவர், அவர் செல்வந்தர், உயர்ந்த அந்தஸ்திலே உள்ளவர். ஆனால் அந்த ரட்சிக்கப்பட்ட பிறகு பவுலுடைய வாழ்க்கை மாறுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ ரட்சிக்கப்பட்டது உண்மையானால் உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்பட வேண்டும், சுபாவங்கள் மாற வேண்டும், உங்களுடைய பழக்க வழக்கங்கள் மாற வேண்டும். பாருங்க, அப்படி கற்று தேர்ந்தவர், செல்வந்தர், அந்த சனகரீமில் உறுப்பினராயிருந்தவர், ரோம குடியுரிமை பெற்றவர். அவர் எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய வாழ்க்கையிலே மாறுதல்கள் காணப்படுகிறது. அவர் ஆரம்பத்திலே சவுல் என்று அழைக்கப்படுகிறார். 13:1 நீங்கள் வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் 13:1 வரைக்கும் அவருடைய பெயர் சவுல் என்றுதான் வேதத்திலே குறிப்பிடப்படுகிறது. சவுல் என்றால் ஆஸ்க்ட் ஆஃப், கடவுளிடத்துல கேட்கிற ஒரு மனிதன் என்கிற, அல்லது கடவுள் கொடுத்த ஒரு மனிதன் என்கிற அர்த்தம் வருகிறது. ஆனால் 13, அது அப்போஸ்தலர் நடபடிகள் 13:3 வசனத்திலே வரும்போது அவருடைய பெயர் பவுலாக மாறுகிறது. பவுல் என்றால் லிட்டில் என்று அர்த்தம், சிறியவர் என்று அர்த்தம். பாருங்க, அந்த பெயர்லேயே ஒரு தாழ்மை உருவாகிறது. இன்றைக்கு பெயர்கள் நன்றாக இருக்கிறது, பெயர்களுக்குரிய அர்த்தத்தோடு கூட ஜீவிக்கிறவர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள். இன்றைக்கு அநேகர் பல பரிசுத்தவான்களுடைய பெயர்களை தாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய ஜீவியத்தின் அந்த மேன்மைகள் இவர்களிடத்திலே வரவில்லை. பாருங்க, மேன்மையான அனுபவத்தில் இருந்தவர் இப்பொழுது அவருடைய பெயரிலேயே ஒரு மாற்றம் உண்டாகிறது. 1 கொரிந்தியர் 15:8 அதற்கு முன்பாக நான் ஒரு வசனத்தை சுட்டி காட்ட விரும்புகிறேன். அவர் தன்னை எப்படி தாழ்த்துகிறார் என்றால், அப்போஸ்தலர் நடபடிகள் 20:19 அவர் தான் ஜெபிப்பதை சொல்லுகிறார். நான் வெகு மனத்தாழ்மையுடன் மிகுந்த கண்ணீரோடு கூட நான் ஊழியம் செய்கிறேன். இது இன்னைக்கு உள்ளது. இது வெரி வெரி ரேர் குவாலிட்டி. இன்றைக்கு நம்ம அது பார்க்கிறதுக்கு மிக அரிதாக இருக்கிறது. வெகு மனத்தாழ்மையுடன் நான் கண்ணீரோடு, மிகுந்த கண்ணீரோடு கூட ஊழியம் செய்கிறேன். அவ்வளவு தன்னை தாழ்த்துகிறார் அவர். இன்னும் சில உதாரணங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 15:8 வாசித்து பாருங்க. நான் ஒரு அகால பிறவி என்று சொல்லுகிறார். ஏன் அகால பிறவி என்று சொல்லுகிறார்? நான் காலம் தாழ்ந்து பிறந்தவன். அப்போஸ்தலர்களில் அன்றைக்கு 12 அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். அதில் ஒருவர் பின்வாங்கி போனார், யூதாஸ். அவருக்கு பதிலாக மத்தியாவின் மேலே சீட்டு விழுந்தது. அப்படி 12 அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்திற்கு பிறகு இருந்தார்கள். மரணத்திற்கு முன்பும் 12 பேர் இருந்தார்கள், ஒருவர் மாத்திரம் மாற்றப்பட்டிருக்கிறார். ஆனால் பவுல் அப்போஸ்தலரையும் பிற்காலத்தில் அந்த அப்போஸ்தலர் பட்டியலில் சேர்த்து வேதம் நமக்கு அறிவிக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, அப்போஸ்தலர் என்கிற அந்த ஸ்தானத்தை பெற்றவர், 13 நிருபங்களை நமக்கு எழுதினவர், மிஷனரி பயணங்களை மேற்கொண்டவர், பல சபைகளை ஸ்தாபித்தவர், எபிரேயருக்கு எழுதின நிருபத்தையும் சேர்த்தால் 14 நிருபங்கள், இன்றைக்கு நாம் வாழ்வதற்கு வழிவகுத்தவர். அவர் தன்னை எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணுறார் பாருங்க. அந்த மனத்தாழ்மையை பாருங்க. அது வார்த்தையில் மாத்திரமல்ல, அவருடைய செயலிலும் காணப்பட்டது. அப்போஸ்தலர் நடபடிகள் 15:8 நான் ஒரு அகால பிறவி என்று சொல்கிறார். நான் காலம் தாழ்ந்து பிறந்தவர். அகால பிறவி என்றால் பிறக்க வேண்டிய நேரத்தில் என்னால் பிறக்க முடியாமல் போய்விட்டது என்று சொல்கிறார். என்ன அர்த்தம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் நான் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தா அவரோடு கூட இணைந்து நானும் ஊழியம் செய்திருந்திருப்பேன். அவரோடு கூட நான் ஒரு அப்போஸ்தலனாக காணப்பட்டிருப்பேன். ஆனால் அவருடைய மரணத்திற்கு பின்பு தான் எனக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது என்பதை நான் ஒரு அகால பிறவி என்று தன்னை தாழ்த்துகிறார்.
அதே அத்தியாயத்தில் 9வது வசனத்தில் வாசித்து பார்க்கும்போது அவர் தனக்கு கிடைத்த அந்த தகுதியை சொல்லுகிறார், அப்போஸ்தலர்களில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்று சொல்லுகிறார். ஆனால் உண்மையிலே பார்த்தால் கர்த்தருக்காக அதிகமாய் பாடுபட்டவர் அவர்தான். அவர் சொல்லுகிறார், அப்போஸ்தலர்கள் எல்லாரிலும் நான் சிறியவன். 1 தீமோத்தேயு 1:15 சொல்லும்போது நான் ஒரு பிரதான பாவி என்று சொல்லுகிறார். அவருக்கு ஞாபகம் வருகிறது, அவர் எத்தனை பேரை கெட்டி இழுத்து கொண்டு துன்புறுத்தினார், அந்த இயேசு என்ற நாமத்தை சொன்னவர்களை எப்படி வேதனைப்படுத்தினார் என்றெல்லாம் அவர் நினைக்கும் போது தன்னை தாழ்த்தி சொல்லுகிறார், நான் ஒரு பிரதான பாவி என்று சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 5:9 அவர் சொல்லும்போது, நான் சரீரத்தில் குடியிருந்தாலும் அவருக்கு பிரியமாய் நான் வாழ நான் நாடுகிறேன். அந்த அனுபவம் உள்ளவர்களுக்கு தான் இந்த அனுபவங்கள் வரும். தங்களை தாழ்த்துகிற அனுபவம் வரும். தங்களை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டார்கள். கர்த்தர் கிருபையாய் கொடுத்த ஆவிக்குரிய வரங்களை குறித்து, கனிகளை குறித்து, அபிஷேகத்தை குறித்து, ஆண்டவர் கொடுத்த வல்லமையை குறித்து ஒரு நாளும் மேன்மை பாராட்ட மாட்டார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 27:23 அவர் அதற்கு காரணம் என்ன சொல்கிறார், என்னை ஆட்கொண்டவரும், பாருங்க, என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான கர்த்தர் என்று அந்த உறவை சுட்டி காட்டுகிறார். அவர் என்னை ஆட்கொண்டிருக்கிறார், நான் அவரை சேவிக்கிறேன். இன்னைக்கு உலகத்தில் உள்ள மக்கள், ஈவன் ஆவிக்குரிய வட்டாரத்தில் இருக்கிறவர்கள் கூட எத்தனையோ காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். உதாரணமாக உலகத்தில் உள்ள ஒரு மனிதனை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். எஸ்தருடைய புத்தகம் 5ஆம் அத்தியாயம் 9-12 வரை நீங்கள் அந்த வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களேயானால், ஆமான் தன்னுடைய மேன்மையை குறித்து சொல்கிறார். தன்னுடைய வீடு, தன்னுடைய சிநேகிதர், தன்னுடைய மனைவி, தன்னுடைய ஐஸ்வர்யம், தன்னுடைய பிள்ளைகள், தன்னை பெரியவனாக்கி தன்னை பிரபுக்கள் மேலே என்னை தவிர என்று 8 தடவை நான் என் என்று வார்த்தை அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது ஒரு மனிதனுடைய மேன்மையை காட்டுகிறது, அகந்தையை காட்டுகிறது, உலகத்தின் மேல் உள்ள பற்றை காட்டுகிறது, சிலுவையில் அறையப்படாத ஒரு அனுபவத்தை காட்டுகிறது. ஆனால் கிறிஸ்துவனுடையவர்கள், வேதம் சொல்கிறது, கலாத்தியர் 5:24 சொல்கிறது, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்படி அறையாதவர்கள் தான் தங்களை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் கொடுத்த கிருபை வரங்களை கொடுத்து, கிருபை வரங்கள் நல்லது, கர்த்தர் கிருபையாய் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் அதை நாம் மேன்மைப்படுத்தி எனக்கு அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லுகிறது, அது இன்னும் சரியான ஒரு அனுபவம் அல்ல. கலாத்தியர் 6:12 ஆனால் மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் இன்றைக்கு தவறான காரியங்களை பேசி கொண்டிருக்கிறார்கள். மாம்சத்தில் தோற்றம் நன்றாக இருக்கிறது, ஆனால் அவர்களுடைய மற்ற காரியங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. 2 தீமோத்தேயு 1:10 வாசிக்கும்போது, நம்முடைய இரட்சகராய் இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே, அவர் நம்மை ரட்சித்ததினாலே, அவருடைய பிரசன்னம் நம்மிடத்தில் இருக்கிறதுனாலே, அவருடைய அபிஷேகம் நம்மிடத்தில் இருந்து கிரியை செய்கிறதுனாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் அவர் வெளியரங்கமாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நித்திய ஜீவனை வெளிப்படுத்துகிற ஒரு அனுபவம், அழியாத சுதந்திரங்களை வெளிப்படுத்துகிற ஒரு அனுபவம். கொலோசியர் 1:25 வாசிக்கும்போது, ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படத்தக்க இரகசியமாகிய அந்த தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறது என்று வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் நான் இந்த சிலுவையின் மேன்மைகளுக்கு உள்ளாக போவதற்கு முன்பாக, நான் அந்த ரட்சிப்பின் மேன்மைகளுக்குள்ளாக போவதற்கு முன்பாக அதற்கு முகவுரையாக இந்த வசனங்களை உங்களோடு கூட பேசினேன். இப்பொழுது அந்த சிலுவையின் மேன்மை அல்லது ரட்சிப்பின் மேன்மை என்றால் என்ன? முதலாவதாக அது நித்தியமானது. ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்தை எடுத்து பாருங்கள். அங்கே ஒரு நித்திய ஜீவனை குறித்து ஆண்டவர் குறிப்பிடுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அத்தியாயம் 19-31 வரை வாசிக்கும்போது, இது ஒரு கட்டுக்கதை அல்ல, இது ஒரு கடந்து போகிற ஒரு அனுபவம் அல்ல. ஒரு நித்திய ஜீவன், ஒரு நித்திய நரகம் அல்லது பாதாளம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவர் பாதாளத்தில் இருக்கிறார், ஒருவர் ஆபிரகாம் மடியிலே இருக்கிறார்.
இதுதான் அந்த ரட்சிப்பின் முதல் மேன்மை. இது நித்தியமானது, அது ஆனந்தமானது, அது பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஒரு அனுபவம். இரண்டாவதாக, ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனுடையவர்கள். நன்றாக கவனியுங்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், சொந்த பிள்ளைகளாய் மாறுகிறார்கள். ரட்சிக்கப்படாதவர்கள் யார்? அவர்கள் சாத்தானுடைய பிள்ளைகளாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மத்தேயு 12:30 வாசித்து பாருங்கள். என்னோட இராதவன் எனக்கு ரோதியாய் இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் அவன் சிதறடிக்கப்படுகிறான் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஒன்றில் நம்ம ஆண்டவருக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும், ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கணும், அல்லது ஆண்டவருக்கு ரோதியாக இருக்கணும். ஆண்டவருக்கு ரோதியாக இருந்தால் சிதறடிக்கிற அனுபவம் தான், சாத்தானுடைய கிரியைகள் தான் நம்மிடத்திலிருந்து வெளிப்படும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அத்தியாயம் 31-46 வரை வாஸ்து பாருங்க. ஆண்டவர் கடைசி காலத்தில் நடக்க போகிறதை சொல்லுகிறார். வலது பக்கத்தில் செம்மறி ஆடுகள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நித்திய ஜீவனுக்கு நேராய் பரலோகத்திற்கு நேராய் கடந்து போகிறார்கள். இடது பக்கத்தில் வெள்ளாடுகள், அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், நித்திய ஆக்கினைக்கு நேராக அல்லது நரகத்துக்கு நேராக கடந்து போகிறார்கள். இடைப்பட்ட அனுபவம் ஒன்றில்லை. ஒன்றிலே நீங்கள் நித்திய நரகத்திற்கு செல்ல வேண்டும், அல்லது நித்திய ஜீவனுக்குள்ளாய் பிரவேசிக்க வேண்டும். எங்கே நாம் இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். கலாத்தியர் 5:17 அதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லும்போது பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார், ஒரு கூட்டத்தார் மாம்சத்திற்கு உரியவர்கள், ஒரு கூட்டத்தார் ஆவிக்குரியவர்கள். இதுதான் அந்த மேன்மை. ஆவிக்குரியவர்கள் அந்த ரட்சிப்பின் மேன்மையோடு கூட அவர்கள் வாழ்கிறார்கள். கலாத்தியர் 6:17 வரும்போது யார் ஆவிக்குரியவர்கள் என்பதை சொல்லுகிறார். கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை சரீரத்தில் தரித்தவர்கள். கழுத்தில் ஒரு கிராஸ் போடுகிற அனுபவம் அல்ல. நான் அதை குறித்து இப்பொழுது பேச விரும்பவும் இல்லை. தேவனுடைய திவ்ய சுபாவங்கள் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை சரீரத்திலே தரித்தவர்கள் தான் கிறிஸ்துவினுடையவர்கள். அவர்கள் ஆவிக்குரியவர்கள், அவர்கள் நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள். அதே அனுபவத்தை பவுல் அப்போஸ்தலர் சொல்லும்போது எபேசியர் 3ஆம் அத்தியாயம் 3-6 வாசிக்கும்போது, அவர்கள் கிறிஸ்துவின் உடன் பங்காளிகள். கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பாடுபட்டு மரித்து உயிர்த்து இன்றைக்கு அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற அந்த சுதந்திரம் இருக்கிறதே, அந்த நித்திய பங்கு இருக்கிறதே, அந்த பரலோக அனுபவம் இருக்கிறதே, அதற்கு நீங்களும் நானும் பங்குள்ளவர்களாய் மாற்றுகிற அனுபவம் தான் அந்த ரட்சிக்கப்பட்டதனுடைய மேன்மை. அது நித்தியமானது. அதற்கு பிறகு அது நித்திய ஜீவனுக்குரியது என்று பார்க்கிறோம். அடுத்ததாக, ரட்சிக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்காக பாடுகள் அனுபவிப்பார்கள். அந்த பாடுகளில் அவர்கள் மேன்மைப்படுவார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 7:55 வாசித்து பாருங்கள். கல்லறிந்து கொல்ல போகிற நேரம், இன்னும் ஒரு சில வினாடிகளில் ஸ்தேவானுடைய உயிர் பிரிய போகிறது. ஸ்தேவான் அங்கே பார்க்கிறார். வானத்தை அண்ணாந்து பார்த்து பிதாவின் வலது பாரிசத்திலே இயேசு உட்கார்ந்திருந்தவர் எழும்பி நின்று அவரை வரவேற்பதை பார்க்கிறோம். இதுதான் அந்த உபத்திரவத்தை சகிக்கிறது அனுபவம். அந்த உபத்திரவத்தின் மூலமாக மேன்மைகளை பெறுகிற அனுபவம். அடுத்த 4ஆவதாக அந்த சிலுவையின் மேன்மை என்று பார்ப்பீர்களேயானால் எபேசியர் 5:32 வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:47 வாசித்து பாருங்கள். கிறிஸ்துவனுடைய சபையை குறித்ததான ஒரு அறிவு நமக்கு காணப்படும். கிறிஸ்துவனுடைய சபையில் நாம் இணைந்து செயல்படுவோம். சபை அது கிறிஸ்துவை காட்டுகிறது. சபைக்கு தலைவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அது அவருடைய சரீரமாக இருக்கிறது. நீங்களும் நானும் அதன் அவயவங்களாக இருக்கிறோம். இந்த மேன்மை ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு தான் காணப்படும். அடுத்த ஆசீர்வாதம், 5வது ஆசீர்வாதம் என்னவென்றால், ரட்சிக்கப்படாதவர்களின் கடின இருதயத்தை குறித்த ஒரு அறிவு நமக்கு இருக்கும், அல்லது அந்த ரகசியம் நமக்கு தெரிய வரும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு அநேகர் ரட்சிக்கப்படவில்லை. அவர்கள் ஏன் ரட்சிக்கப்படவில்லை என்று நாம் யோசித்து கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் என்னவென்றால், அவர்கள் இன்னும் அந்த ஜீவனுள்ள கிறிஸ்துவை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அந்த ஜீவனுள்ள கிறிஸ்து யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளாத அந்த காலகட்டத்தில் தான் அவர்கள் ரட்சிப்பை பெற முடியாமல்
இப்படிப்பட்ட காரியங்களிலே அவர்கள் காணப்படுகிறார்கள். அந்த அறிவு அவர்களிடத்திலே இல்லை. அடுத்ததான என்ன ஆசீர்வாதம் என்றால், தேவங்கள் மாத்திரமல்ல, தேவனுடைய ரகசியமும் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அது உலக தோற்றத்திற்கு முன்னே அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டு அவருடைய திவ்ய சுபாவங்களை தருகிறார். இந்த பூமி அஸ்திவாரத்தை இடுவதற்கு முன்பாகவே இந்த பூமியிலே யாரை தெரிந்து கொள்ள போகிறார் என்கிற லிஸ்ட் ஆண்டவருடைய கரத்தில் இருந்தது. அந்த லிஸ்டில் நம்முடைய பேரும் இருந்தது என்று வேதம் சொல்கிறது. எபேசியர் 1:4, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று அந்த வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு அமெரிக்க தேசத்திலே இருக்கிற ஜனாதிபதி அங்கிருந்து யாரையெல்லாம் வெளியே அனுப்ப வேண்டும் என்கிற லிஸ்ட் அவரிடத்தில் இருக்கிறது என்று செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலக தோற்றத்திற்கு முன்னே ரட்சிக்கப்பட வேண்டியவர்களுடைய அந்த லிஸ்ட்டில் நம்முடைய பெயரை வைத்திருந்தார் என்று நினைக்கும் போது நமக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. இது கர்த்தருடைய கிருபை, ஆண்டவர் நமக்கு தந்த மேன்மை. எபேசியர் 3ஆம் அத்தியாயம் 9-11 வரை வாசிக்கிறேன். தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த அந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கும் இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று பவுல் சொல்கிறார். பவுலுக்கு மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் விசுவாசித்து நம்முடைய வாயினாலே அறிக்கையிட்டு அவர்தான் என்னுடைய பாவங்களை மன்னித்தார், அவருடைய இரத்தம்தான் என்னுடைய பாவங்களை கழுகி சுத்திகரிக்க முடியும் என்கிற அந்த ரட்சிப்பின் திட்டத்திற்கு யாரெல்லாம் வருகிறார்களோ அத்தனை பேருக்கும் அந்த கிருபை அளிக்கப்படுகிறது. ரோமர் 16:25 வாசித்து பாருங்கள். திரும்ப திரும்ப அந்த சத்தியத்தை நீங்கள் வேதத்திலே வாசிக்க முடியும். ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அனாதி தேவனுடைய கட்டளைகளின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற அந்த இரகசியத்தை வெளிப்படுத்துகிறது. யார் ரட்சிக்கப்பட்டவர்கள்? தேவனுடைய இரகசியத்தை அறிந்தவர்கள். யார் ரட்சிக்கப்படாதவர்கள்? தேவனுடைய இரகசியத்தை விளங்கி கொள்ள முடியாத கடின இருதயம் உள்ளவர்கள். நமக்கு அந்த கிருபையை ஆண்டவர் கொடுத்தார். தீத்துவனுடைய புத்தகம் 1ஆம் அத்தியாயம் 3-4 வசனங்களிலும் அதை நீங்கள் பார்க்க முடியும். பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளைகளின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார் என்று பவுல் திரும்பவும் அந்த சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். ஏற்ற காலத்தில் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோம். இது கர்த்தருடைய கிருபை, கர்த்தர் நம்மேல் வைத்த அந்த அனாதி தீர்மானம். அதை 2 தீமோத்தேயு 1ஆம் அத்தியாயம் 9-10 வாசிக்கும் போது அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சியாமல், பாருங்க, நம்முடைய கிரியையின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே, அந்த பரிசுத்த அழைப்பினாலே ஆண்டவர் நம்மை நடத்தி சென்றார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை, அந்த பரிசுத்த அழைப்பினாலே நம்மை அழைத்து அவர் நீதிமான், நாம் அதன் மூலமாக நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த ரட்சிப்பின் மேன்மை என்பதை நீங்களும் நானும் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ரட்சிப்பின் மேன்மையை நாம் அறிந்து கொண்டால்தான் அந்த ரட்சிப்பிலே நீங்களும் நானும் நிலைத்திருக்க முடியும். அந்த ரட்சிப்பின் மேன்மையை நீங்களும் நானும் அறிந்து அதன்படி நாம் ஜீவிக்க முடியும்.
என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இந்த ரட்சிப்பை குறித்த ஒரு அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா? அல்லது ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்கிறீர்களே, அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் நீங்களும் நானும் நிலைத்திருக்கிறோமா? என்ற தேவனுடைய அந்த திட்டம், அந்த அனாதி தீர்மானம் நமக்கு தெரிய வரும்போது தான் அந்த ரட்சிப்பிலே நீங்களும் நானும் நிலைத்திருக்க முடியும். இப்படிப்பட்ட மேன்மைகள் நிறைந்தது தான் ஆண்டவர் நமக்கு தருகிற அந்த ரட்சிப்பின் அனுபவம். இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக கடைசியாக அந்த ஒரு தேவ ஞானம். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் தருகிறது ஒரு தெய்வீக ஞானத்தையும் ஆண்டவர் தருகிறார். ஒரு அனந்த ஞானம். ஆண்டவரை பற்றி சொல்லும்போது அவர் அனந்த ஞானம் உள்ளவர். இன்றைக்கு அநேகருக்கு உலக ஞானம் இருக்கிறது, ஆனால் தேவ ஞானம் இல்லை. நான் வாசிக்கிறேன், ரோமர் 11:33-34 வாசித்து பார்ப்பீர்களேயானால், தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? பாருங்க, கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? அவருடைய ஐஸ்வர்யம், அவருடைய ஞானம், அவருடைய அறிவு, அதனுடைய ஆழம் நம்மால் அளக்க முடியாது. அவ்வளவு அனந்த ஞானம் உள்ள தேவன். ஆனால் வேதம் சொல்கிறது, அந்த ஞானத்தை அந்த ரட்சிப்பு நமக்கு தருகிறது. அதுதான் அந்த ரட்சிப்பின் அனுபவம். அந்த ரட்சிப்பின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் தான் நீங்கள் அந்த ரட்சிப்பில் நீங்களும் நானும் நிலைத்திருக்க முடியும். அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் அந்த ஞானம் இல்லாதவர்கள் தான் இன்றைக்கு இடறி போகிறாங்க. அவர்கள் அநேக பாடுகளுக்குள்ளாக கடந்து போகிறாங்க. பெற்ற ரட்சிப்பை இழந்து அவர்கள் பின்வாங்கி போகிறாங்க. அந்த அனுபவம் நம்மிடத்தில் வராதபடி அந்த கல்வாரி சிலுவையினுடைய அந்த ரட்சிப்பின் மேன்மைகளை நாம் அறிந்து அதன்படி வாழ்கிற ஒரு கிருபையை இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் விரும்புகிறார். அடுத்ததாக நான் அதுக்கு அடுத்த பகுதிக்கு நேராய் கடந்து செல்கிறேன். இந்த கல்வாரி சிலுவையின் மேன்மைகளை அதை பெறாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், நித்திய ஜீவனுக்கு பங்கில்லாதவர்கள், அவர்கள் ஏன் அப்படி காணப்படுகிறார்கள் என்றால், அவர்கள் இடரல் அடைகிறார்கள். கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது. பாருங்க, 1 பேதுரு 2:8 வாசிக்கும் போது, அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள். ஏன் இடறுகிறார்கள்? தேவனுடைய வார்த்தைக்கு அவர்களால் கீழ்ப்படிய மனமில்லை. ஒரு உலக பிரகாரமான தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில இடறி போய் தங்களை நஷ்டப்படுத்தி கொள்வது போல, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய சத்தத்திற்கு நீ இன்றைக்கு கீழ்ப்படியாமல் இருப்பாயானால் நீ இடறுகிற அனுபவத்திலே காணப்படுகிறாய். அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள். நான் சில இடறல்களை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். பல காரணங்களை சொல்லுவார்கள். இயேசு கிறிஸ்துவை மறுதலிப்பதற்கு அல்லது இந்த ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளாததற்கு பல காரணங்களை சொல்வார்கள். முதலாவது என்ன சொல்வார்கள் என்றால், சிலுவை ஒரு சாபத்தின் சின்னம் அல்லது ஒரு அவமானத்தின் சின்னம், அதிலே என்ன மேன்மை இருக்கிறது என்று சொல்வார்கள். உண்மைதான். அவர் நமக்காக சாபமாகித்தான், நமக்காக அவமானப்பட்டுத்தான் அவர் நமக்கு அந்த ரட்சிப்பின் மேன்மையை சம்பாதித்து கொடுத்தார். உபாகமம் 21, 22, 23 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களேயானால், இந்த சிலுவையிலே கொல்லப்படுவதை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கொலைகாரன் தூக்கிலிடப்பட வேண்டும். தூக்கிலிடப்பட்டவன் சபிக்கப்பட்டவன். கொலைக்காரனுடைய பிரேதம் இரவில் மரத்தில் தொங்கினால் தேசமே தீட்டுப்பட்டு போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தான் வேதத்தில் பல இடங்களில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது தூக்கிலிடப்பட்ட மனிதர்களை சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக அந்த பிணத்தை இறக்கி விடுவார்கள் என்று வாசிக்கிறோம். ஏனென்றால் அது ஒரு சாபத்தின் சின்னம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு ரட்சிப்பை தருவதற்காக அவர் சாபமானார். கலாத்தியர் 3:13 வாசிக்கும் போது, மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அது சாபம் என்று சொல்கிறாயே, அது அவமானத்தின் சின்னம் என்று சொல்கிறாயே, நீ சாபத்திலிருந்து விடுதலை அடையும்படியாகத்தான், நீ அவமானப்படக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் சாபமானார், அவர் அவமானப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார்.
அடுத்ததாக அவர்கள் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அது அது ஒரு அவமானத்தின் சின்னம் மாத்திரமல்ல, அது ஒரு குற்றவாளியின் சின்னம் என்று சொல்லுவார்கள். குற்றவாளியுடைய சின்னம். அதற்கும் வேத வசனம் காணப்படுகிறது பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அத்தியாயம் 39வது வசனத்தை வாசிக்கும் போது, அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவர். சிலுவையில் யாரை அறைகிறார்கள்? ஒரு குற்றவாளி அறையப்படுகிறார். இதை காரணம் காட்டி அவர் தெய்வமானால் ஏன் அவர் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று கேட்பார்கள். குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். இது இன்றைக்கல்ல, அன்றைக்கே இந்த அனுபவம் காணப்பட்டது. இடரல் அடைகிற அனுபவம். நம்முடைய குற்றங்களுக்காக அவர் குற்றவாளியின் ஆனார் என்கிற அந்த சத்தியம் தெரியாதபடினாலே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாததினாலே அநேகர் இடகிறார்கள். மூன்றாவதாக நீங்கள் வாசிக்கும் போது, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு தேவகுமாரன் அல்ல என்று சொல்வார்கள். அவர் தேவகுமாரன் ஆனால், அப்படித்தான் இகழ்ந்தார்கள். நீ தேவனுடைய குமாரன் ஆனால் உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று சொன்னார்கள். 1 கொரிந்தியர் 1:23 வாசிக்கும் போது, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறோம் என்று பவுல் அதை மேன்மையாக சொல்லுகிறார். ஒரு கூட்டம் அதை இகழ்வாக நினைக்கிறது, ஆனால் ரட்சிக்கப்பட்ட கூட்டம் அதை மேன்மையாக பார்க்கிறது. அவர் சிலுவையில் எனக்காக அறையப்பட்டார், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருந்தார் என்று இந்த நிலைமையை அன்றே பவுல் அப்போஸ்தலர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். யூதர்களும் கிரேக்கர்களும் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை மேசியாவாகத்தான் பார்த்தார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையை நீ எப்படி பார்க்கிறாய்? அப்படி சரியான பார்வை உனக்கு இருக்குமே ஆனால் நீ ரட்சிக்கப்படுவாய். இன்றே இரட்சணிய நாள், இன்றே உன்னுடைய பாவங்களை நீ அறிக்கையிடு, அவரை உன்னுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள். ஒரு சிலுவையின் மேன்மையான அனுபவத்திற்குள்ளாக நீ கடந்து வா. கலாத்தியர் 3:1 வாசித்து பாருங்கள். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே அவர் வெளிப்படுத்தப்பட்டிருந்தார். வேதம் எதையும் மறைக்கவில்லை, வேதம் மூடி மறைக்கவில்லை. மற்ற இடங்களில் மறைக்கிறது மாதிரி நன்மையான காரியங்களை பேசி அல்லது தவறாத மோசமான காரியங்களை மூடி மறைக்கிறதல்ல வேதம். அது சத்திய வேதம் என்று சொல்லப்படுகிறது. அது சத்தியத்தை சத்தியமாய் விளம்புகிற ஒரு அனுபவம். ஆண்டவர் பிரத்யட்சமாய் நமக்கு தரிசனமானார், நமக்கு வெளிப்படுத்தப்பட்டார். இவை எல்லாம் தெரிந்தும் நீ தேவனுடைய குமாரன் என்று மறுதலிப்பாயானால் நஷ்டம் இயேசுவுக்கல்ல, சிலுவைக்கல்ல, அது உனக்கு. நீ நித்திய ஜீவனை இழந்து போவாய். நான்காவதாக அடுத்த கேள்வி அவர்கள் கேட்கிற கேள்வி என்னவென்றால், எப்படி எல்லாருக்காக ஒருவர் மரிக்க முடியும் என்று கேட்பார்கள். எப்படி எல்லாருக்காக ஒருவர் மரிக்க முடியும்? அதுவும் இனியும் பிறக்க போகிற மனிதர்களுக்கும் எப்படி மரிக்க முடியும்? வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமான பதிலை சொல்லுகிறது. யோவான் 1:29 வாசிக்கும் போது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி. அன்றைக்கு இருந்த மனிதர்களுக்கும் இன்னும் வரப்போகிற மனித சந்ததிக்குமாக அன்றைக்கு எல்லாருடைய பாவத்தையும் அவர் சுமந்து தீர்த்தார். அவருடைய இரத்தம் எல்லாருடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. மத்தேயு 27:46 வாசித்து பாருங்கள். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? அந்த அன்புள்ள பிதா மனிதர்களுடைய மீட்புக்காக யோவான் 3:16 நம்ம வாசித்தோமே, இந்த உலகத்தில் அனுப்பினார் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை மரண ஆக்கினைக்கு ஒப்பு கொடுப்பதற்காகவே அவர் அனுப்பினார். அந்த நேரத்தில் அவர் தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டார். ஏனென்றால் அவர் மாறாதவர், அவர் நீதி உள்ளவர். அந்த இரட்சிப்பின் திட்டத்தை அவர் நிறைவேற்றி ஆக வேண்டும். எனவேதான் அவரை மரிக்க அனுமதித்தார். அநேகர் கேட்கிறார்கள், அவர் எப்படி தேவனானால் எப்படி மரிக்க முடியும் என்று கேட்கிறார்கள். அது தேவனுடைய திட்டமாயிருக்கிறது, அது தேவனுடைய ரகசியமாயிருக்கிறது. அது கிறிஸ்து மூலமாய் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரகாசமுள்ள மனக்கண்கள் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். மனக்கண்கள் சாத்தானால் குருடாக்கப்பட்டவர்கள் இன்றைக்கும் அதை இடரலாய் மறுதலித்து அவர்கள் இடரல் அடைகிறார்கள். அடுத்ததாக ஒரு பெரிய இடரல் என்னவென்றால், எல்லோரையும் நீங்கள் எப்படி பாவி என்று சொல்கிறீர்கள் என்று கேட்பார்கள்.
எல்லோரையும் நீங்கள் பார்த்தால் ஒரு பாவி மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே, வேதம் அப்படித்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ரோமர் 3 23 24 வாசித்து பாருங்கள். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் என்றுதான் வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இது புதிதான ஒரு உபதேசத்தை இன்றைக்கு யாரும் உங்களிடத்தில் சொல்லவில்லை. இது ஏற்கனவே வேதத்தில் எழுதப்பட்ட காரியங்கள் தான். இதை வைத்து கொண்டு நீங்கள் நானும் இடரல் அடையக்கூடாது என்பது தான் கர்த்தருடைய திட்டம். அது ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் விளங்கி கொள்ளாத சூழ்நிலையிலே, ஆண்டவருடைய சத்தியத்தின் அந்த ரகசியங்களை, அந்த மேன்மைகளை நாம் அறிந்து கொள்ள முடியாததுனால சத்தியம் பொய்யாகாது. சத்தியம் சத்தியமாகவே அது காணப்படும். இது போன்ற பல இடரல்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதுனால தான் அவர்கள் இப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக கடந்து போகிறார்கள். அடுத்ததாக சொல்வார்கள், தேவன் சாவாமை உள்ளவர். ஆனால் அவர் எப்படி சாவார்? அவர் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறார், அனாதி தேவன் என்று எழுதியிருக்கிறதே, அவர் எப்படி சாக முடியும் என்று இடர்கள் அடைகிறார்கள். இவர்கள் மரித்த இயேசு உயிர்த்தெழுந்ததை இவர்கள் நம்பாதவர்கள், அவருடைய பிறப்பை நம்பாதவர்கள் உண்டு, அவருடைய மரணத்தை நம்பாதவர்கள் உண்டு, அவர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்ததை நம்பாதவர்கள் உண்டு, அவர்கள் உயிர்த்தெழுந்ததையும் நம்பாத ஒரு கூட்டம் இன்றைக்கு இடரல் அடைகிறார்கள். ஆனால் மத்தேயு 28:6 வாசித்து பாருங்கள். அங்கே தூதன் சொல்லுகிறான், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தில் வந்து பாருங்கள். கர்த்தரை வைத்த இடத்துல வந்து பாருங்கள். மார்க் 16:6 பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். லூக்கா 24:5-6 வாசித்து பாருங்கள். உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். எம்மாவூர் சீசருடைய கண்கள் மறைக்கப்பட்டது போல அவர்கள் சீசர்கள் என்று அழைக்கப்பட்டாலும் அவர்கள் கர்த்தருடைய சத்தியத்தை மறந்து போனதினாலே அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. நீங்களும் மறந்து போனவர்களாயிருக்கிறீர்களா அல்லது சத்தியத்தை அறியாதவர்களாயிருக்கிறீர்களா? லூக்கா 24:25 வாசித்து பாருங்க. அந்த எம்மாவூர் சீசர்களால் இயேசுவை அடையாளம் காண முடியவில்லை. அவரோடு கூட நடந்து வருகிறார், பேசி கொண்டு வருகிறார். யோவான் 20:9 அதே அனுபவத்தை நான் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 2:24 தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். இதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும், இதை அறிந்து கொள்ள வேண்டும், இதை விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில சிலுவையை பற்றிய உபதேசத்தை குறித்த அந்த இடர்கள் வராது. அவரை மரணத்தினால் கட்டப்பட கூடாதிருந்தது. மரணம் அவரை கட்ட முடியவில்லை, கல்லறை அவரை அடக்கி வைக்க முடியவில்லை. ஆண்டவர் உபாதித்தது உண்மைதான், அவர் மரித்தது உண்மைதான், அவர் உயிர்த்தெழுந்ததும் உண்மைதான். அதை அறியாத ஜனங்கள் தான் அவர் சாவாமை உள்ளவர், ஆனால் அவர் எப்படி மரிக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள். அடுத்த இடர்கள் என்னன்னா, ஏன் அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும்? அவரே பாவத்தை மன்னித்து விடலாமே என்று சொல்வார்கள். மன்னிப்பதில் அவர் தயவு பெருத்தவர் தான். அதே நேரத்தில் அவர் நீதி உள்ளவர், மாறாதவர். பாவத்திற்கு தன்னை பரிகாரமாய் உட்படுத்துவது அவருடைய திட்டம், அது அனாதி தீர்மானம். அதை நிறைவேற்ற வேண்டியதாக இருந்தது. 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கும் போது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி பாவம் அறியாத அவரை நமக்கு பாவமாக்கினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அடுத்த இடர்கள் நீங்க பார்ப்பீங்கன்னா, தேவன் நம்மை பாவம் செய்யாமல் தடுக்கலாமே என்று சொல்வார்கள். தேவன் தடுத்திருக்கலாமே, ஏன் பாவம் செய்ய அனுமதிக்கணும்? ஏன் பிறகு அந்த பாவத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை அவர் ஏற்படுத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்வார்கள். ஒன்றை விளங்கி கொள்ளுங்கள், தேவன் நமக்கு பகுத்தறிவை தந்திருக்கிறார். நீங்களும் நானும் 6 அறிவு படைத்தவர்கள். 5 அறிவு உள்ள மிருகங்கள் இல்லை. நன்மை எது, தீமை எது என்பதை ஆண்டவர் நமக்கு மிக அழகாக சுட்டி காட்டிருக்கிறார். இந்த அடுத்ததாக உள்ள இடர்கள் என்னன்னா, சிலுவையை பற்றிய தவறான உபதேசங்கள். சிலுவை மரணப்பாடுகள், அதாவது கிறிஸ்துவனுடைய பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தைகள், அல்லது அவர் அதை தொடர்ந்து அவர் சகித்து அந்த மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றுவது, இதெல்லாம்
ஏன் ஏன் இப்படி பண்ண வேண்டும்? அல்லது இந்த மீட்பின் திட்டத்திற்குள்ளாய் போவதற்குள்ளாக ஒரு சிலுவையை கழுத்தில் போட்டு விட்டால் போதுமே, ஒரு ஆலயத்தில் மாட்டி விட்டால் போதுமே, அன்றைக்கு வனாந்தரத்தில் அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்தது போல அந்த சிலுவையை பார்த்தால் போதுமே என்று சொல்லுகிறவர்களும் உண்டு. ஆனால் வேதம் நமக்கு அதை அனுமதிக்கவில்லை. பாருங்க, பரிசுத்த ஆவியின் வரத்தை அந்த சீமோன் என்கிறதான மனிதன் பணம் கொடுத்து சம்பாதிக்க ஆசைப்பட்டான். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அத்தியாயத்தில் 18 - 23 வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த அனுபவத்தை பார்க்க முடியும். குறுக்கு வழியில் நீங்களும் நானும் பரலோகம் போக முடியாது, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது, ரட்சிப்பை அனுபவிக்க முடியாது, ரட்சிப்பின் மேன்மைகளை அனுபவிக்க முடியாது. கர்த்தர் ஒரு பாதையை நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார், ஒரு வழியை ஏற்படுத்தியிருக்கிறார். ஒரு மாணவனுக்கு சில பாடத்திட்டங்கள் இருக்கிறது. அதை படித்து தான் அவன் பரீட்சை எழுதி தான் அவன் மார்க்கு வாங்கி தான் மதிப்பெண்களை பெற்று தான் அவன் தேறி செல்ல முடியும். அவன் கிளாஸில் போய் அட்டெண்டன்ஸ் சேர்ந்ததுனால அவனை ப்ரொமோட் பண்ணுகிறது வழக்கம் அல்ல என்பது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கே இவ்வளவு திட்டங்களும் சட்டங்களும் விதிமுறைகளும் இருக்குமேயானால் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு கர்த்தர் ஏற்படுத்தின வழியை தாண்டி ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணுறது போல அல்லது ஒரு பைபாஸ் ரோட்டில் பிரயாணம் பண்ணுவது போல நீங்களும் நானும் பிரயாணம் பண்ணி அதை பெற்றுக்கொள்ள முடியாது. நாகமானுடைய வாழ்க்கையை பாருங்க. தன் குஷ்டரோகம் நீங்குவதற்காக புறப்பட்டு வந்திருக்கிறான். ஆனால் 2 ராஜாக்கள் 5ஆம் அத்தியாயத்தில் 11, 12 வாசித்து பார்த்தால் தெரியும். ஆனால் எலிசா சொன்னதை ஏற்றுக்கொள்ள அவருக்கு மனம் இல்லை. அவர் என்ன நினைத்தார்? எலிசா வெளியில் வருவார், அந்த குஷ்டரோக பகுதிகளை தொட்டு பார்ப்பார், அதற்கு பிறகு ஜெபம் பண்ணுவார், நான் சுகமடைவேன். இது மனிதன் தன்னுடைய இருதயத்திலே ஏற்படுத்தின திட்டம். ஆனால் எலிசா என்ன சொன்னார்? நீ யோர்தானில் போய் 7 தரம் மூழ்கு என்று சொன்னார். அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லை. பின்பு ஏற்றுக்கொண்டு அவர் சுஸ்தமடைந்தார் என்று வாசிக்கிறோம். அதுபோல இதுவரைக்கும் நீ இடரல் அடைந்திருப்பாயானால், இதுவரைக்கும் சாக்கு போக்குகளை சொல்லி கொண்டிருப்பாயானால், இன்றைக்கு கர்த்தர் அந்த ரட்சிப்பை உனக்கு அறிவித்திருக்கிறார். அந்த ரட்சிப்பின் திட்டத்திற்குள்ள கடந்து வா. கடைசியாக முடிவுரையாக சில வசனங்களை நான் வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். 119ஆம் சங்கீதம் 165வது வசனத்தை வாசிக்கும்போது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஆண்டவருடைய வேதத்தை நீ இந்த உலகத்தில் நேசிப்பாயானால், அதை வாசிப்பாயானால், அதை சிந்திப்பாயானால், அதை கீழ்ப்படிவாயானால் உனக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு இடரல் இல்லை. நன்றாக விளங்கி கொள்ளுங்கள், அவர்களுக்கு இடரல் இல்லை. கலாத்தியர் 2:20 நீங்கள் வாசித்து பாருங்க. நான் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டேன், அவரோடு கூட மரித்தேன், இப்பொழுது நான் அவரோடு கூட உயிர் தெழுந்திருக்கிறேன் என்கிற அந்த ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ள நீங்களும் நானும் வர வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார். அந்த கலாத்தியர் 3:1 வாசிக்கும் போது, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாத கலாத்தியர் போன்றவர்களுக்கு இடரல் உண்டென்று வாசிக்கிறார். அதைத்தான் நாம் பேதுருவிலும் வாசித்தோம். ஏன் இடரல் அடைகிறோம்? சத்தியத்துக்கு கீழ்ப்படிய நமக்கு மனதில்லை. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அத்தியாயம் 24, 25 வாசிக்கும் போது, கர்த்தரை எப்பொழுதும் நமக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கும் தாவீது போன்றவர்களுக்கு இடரல் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று ஆண்டவர் இந்த காலை வேளையிலே விரும்புகிறார். கலாத்தியர் 5:24 வாசித்து பாருங்க. மாம்ச இச்சைகளை சிலுவையிலே அறைந்து கிறிஸ்துவனுடையவர்களாய் மாறினவர்களுக்கு இடரல் இல்லை. இன்னும் உலகத்தில் பாதி, உலகம் பாதி, உன்னதம் பாதி என்று இருக்கிறவர்களுக்கு இடரல் வரும், கண்டிப்பாக வரும். ஏனென்றால் அவர்கள் இன்னும் உலகத்துக்காக சிலுவையில் அறையப்படவில்லை. உலகத்தின் ஆசைகள், இச்சைகள், பாரம்பரியங்கள், வழிபாடுகள், ஆடம்பரங்கள், அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் இன்னும் ஒட்டி கொண்டிருக்கிறது. அதை விட்டு வெளியே வர மனதில்லை. வேதம் சொல்கிறது அவர்களுக்கு இடரல் உண்டு. கலாத்தியர் 6:14 வாசித்து பார்க்கும்போது, சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுபவர்கள் அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டவர்கள், உலகத்தின் ஆசை இச்சைகளுக்கு அறையப்பட்டவர்கள், உலகத்திற்கு தங்களே தாங்களே சிலுவையில் அறைந்தவர்கள், அவர்களுக்கு இடரல் இல்லை. கல்வாரி சிலுவையினுடைய மேன்மைகளை தியானித்தோம். கல்வாரி சிலுவைக்கு இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற இடரல்களை தியானித்தோம். எந்த பகுதியிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் சொல்கிறார், வலது பாரிசத்தில் செம்மறி ஆடுகள், இடது பாரிசத்தில் வெள்ளாடுகள். செம்மறி ஆடுகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நித்திய ஜீவனுக்கு நேராய், பரலோகத்திற்கு நேராய் கடந்து போகிறவர்கள், ரட்சிப்பின் மேன்மையை அறிந்தவர்கள்.
அந்த இடது பக்கத்தில் நிற்கிற வெள்ளாடுகள் அந்த ரட்சிப்பின் மேன்மையை அறியவில்லை. சபிக்கப்பட்டவர்கள் நித்திய ஆக்கினைக்கு நேராக, நித்திய நரகத்திற்கு நேராக அவர்கள் கடந்து போகிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் நானும் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக வேண்டும். தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை தருவாராக. நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து அந்த ரட்சிப்பின் மேன்மையை உணர்ந்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்க உதவி செய்வாராக. ஆமென்.